தேங்க்யூ அப்பா. 2 தீமோத்தேயு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 முடிய. வசனங்கள் 16 முதல் 18 முடிய சேர்ந்து வாசிக்கலாமா? நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு சபையாக நாங்கள் ஐக்கியப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். இது நிமித்தம் எந்த ஒரு பாதிப்பு நிகழாத விதத்தில், பாதிப்பு இருந்தாலும் இங்கே வர்றதுனால அவங்க சுகம் அடையணும் ஆண்டவரே. அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் நோயை கண்டு பயப்படலை, நோயை ஜெயிச்சவரை விசுவாசிக்கிறதுனால ஆண்டவரே இந்த கூடுகை நிமித்தம் எல்லாருக்கும் நல்லதான் நடக்கணுமே ஒழிய இந்த கூடுகை நிமித்தம் எந்த ஒரு சங்கடமும் இல்லாத விதத்தில் எங்களை காக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். இந்த விசுவாசத்தில் நாங்கள் இந்த மாதத்தை துவங்குகிறோம். இந்த புதிய ஆரம்பத்தை இந்த வருஷத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பவுல் இந்த இடத்துல தேவனுக்காக அவர் தனியா நின்ன அனுபவத்தை குறித்து எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காக தனியா தன்னந்தனியா அவருக்காக அவர் உத்தரவு சொல்ல எழும்பின ஒரு நேரத்தில் அவருக்கு சப்போர்ட்டா நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. தெரிஞ்சவங்க கூட கைவிட்டுருக்கணும். அவர் சொல்றாரு, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஒருத்தர் கூட எனக்கு துணையா என்னன்னா இல்லை. அந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்க. ஆனா 17வது வசனத்துல ஒரு ஹோப் சொல்றாரு பாருங்களேன். எல்லாரும் என்ன கைவிட்டாலும் அவர் என்ன கைவிடல. ஆமென். எல்லாரும் என்னை விட்டு விலகினாலும் என் தேவன் என்னை விட்டு என்ன செய்யல, விலகல. அவர் எனக்கு துணையா என்ன செய்தார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகப்பெரிய தீமை நின்று என்னை என்ன செய்தார், காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்யப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். அப்படின்னா சிங்கக்கவியில தூக்கி என்ன செய்திருப்பாங்க போல இருக்கு, போட்டிருப்பாங்க போல. அந்த நாட்களில் ரோம சட்டத்தின்படி அவங்க காட்டுமரணித்தனமான சில செயல்களை செஞ்சவங்க, அதிகாரங்கிற பேர்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு அதுல இருந்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், தப்பிச்சிருக்கிறார். அதனாலதான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. கையில இருந்தில்ல, வாயில இருந்து. அப்படின்னா என்ன சொல்றாரு, எவ்வளவு சூழ்நிலை மோசமா போனாலும் நம்மளை காப்பாத்த அவர் இறங்கி வருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு துணை செய்ய யாருமே நம்ம சார்பா இல்லைனாலும் நாம் அவருக்காக நிக்கிறப்ப நமக்காக அவரும் நம்மளோட இருப்பார் சொல்லிட்டு அந்த ஒரு அனுபவ சாட்சியை சொல்றாரு. அவருடைய விசுவாசத்துல பேசுறாரு பாருங்களேன்.
கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. அதாவது தீமையே பார்க்காத மனுஷன் நான் எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தேன்னு சொல்றது இல்லை சாட்சி. எத்தனையோ தீமைகளை, எத்தனையோ கஷ்டங்களை, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்ச ஒரு மனுஷன் எல்லாவற்றினின்றும் என்னை அவர் ரட்சித்தாரியா. எதுக்கு ரட்சித்தாரு? எப்படியாவது அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை அவரே காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென். ஸோ நாம தேவனுக்காக நம்ம சார்பில் யாருமே நிற்க முன் வரலைனாலும் நாம தேவனுக்காக நிற்க முன் வருவோமே ஆனால் இந்த தேவன் நம்ம சார்பா நமக்கு துணை செய்ய நம்மளோட அவரும் நிற்பார். எஸ். ஹல்லேலூயா. நாம நிற்கிற பொழுது நம்முடைய தேவன் நமக்காக நிற்கிறார். எஸ். ஆனா ஒரு 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 செய்தி என்னன்னா, தேவனுக்காக நிற்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஹல்லேலூயா. அதுலேயும் தனியா நிற்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதான் ஒரு ஒரு வேர்ட் நான் நேற்றைய செய்தியில் சொன்னதுக்கு முந்தின செய்தியில் என்னுடைய முதல் தீர்மானம், ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் கிரைஸ்ட். நான் கர்த்தருக்காக என்ன செய்வேன்? நிற்பேன். மை செகண்ட் ரெசல்யூஷன், என்னுடைய இரண்டாவது தீர்மானம், இஃப் நோ ஒன் எல்ஸ் ஐ வில். என்ன போல யாருமே நிக்க முன் வரலைனாலும் நான் நிற்பேன். எஸ். ஹல்லேலூயா. எல்லாருமா சேர்ந்து நாங்க தேவனுக்காக நிற்போம்னு சொல்றது ஈஸி, சொல்ல முடியும். ஆனா யாருமே அவருக்காக நிற்க முன்வராத ஒரு இக்கட்டான காலத்துல அவருக்காக ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க, அது சாதாரணமான விஷயமே அல்ல. தேவனுடைய பார்வையில அவன் விசேஷமானவன். ஆமென். எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. பிரச்சனை வர்ற வரைக்கும் எல்லாரும் கூட இருந்தாங்க. பிரச்சனை வந்த சூழ்நிலையில எல்லாரும் ஓடி போயிட்டான். இப்ப யாரு மட்டும் தான் நிக்கிறான். நானும் ஓட மாட்டான்டவரே, நான் நிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து ஓடுன மாதிரி நானும் இப்ப ஓட மாட்டேன். நான் உமக்காக, எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போகாம உங்களுக்காக, உங்களை குறிச்சு பேச தன்னந்தனியால நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, நிற்பேன் ஆண்டவரே. எஸ். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை அவனுக்கு துணையா ஆட்கள் இல்லைனாலும் அவர் அந்த மனுஷனை ஆட்கொண்டிருப்பார்னா, ஹல்லேலூயா. அதாவது எனக்கு துணையா ஆட்கள் இல்லை, ஆனா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கு? அவரே என்னை இப்பொழுது முற்றுமுடிய ஆட்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் 4 ஆட்களோட இப்ப நிக்கல, தேவனால, தேவனுடைய பிரசன்னத்தினால ஆட்கொள்ளப்பட்டு நிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேர்ட் நான் வாசிச்சேன் நேத்து தான், எனக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க இந்த மெசேஜை கேட்டுட்டு, நேத்து மெசேஜை கேட்டுட்டு, when God commissions a man, he doesn't send fellow men with him. ஒரு மனுஷனை அழைச்சு அவன் கையில ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கிற பொழுது அவனோடு கூட துணை செய்யும்படி சில மனுஷங்களையும் சேர்த்து கொடுக்கறது இல்லையா? ஹல்லேலூயா. போப்பா, என் பிள்ளைய நான் அனுப்பிச்சிருக்கிறேன், அவனுக்கு உதவி செய்ய நீங்களும் அவன் பின்னாடி என்ன செய்யுங்க, போங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல மாட்டாராம். But takes him captive into complete submission before ordaining him. அதுக்கு பதிலா அவனை ஆசீர்வதிச்சு அபிஷேகிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கம்ப்ளீட்டா பிடிச்சு அவன் முழுவதும் அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனுஷனா மாத்திடுறாராம். எஸ். ஹல்லேலூயா. அவதான் என்னது சரண்டர் ஆகிறது. மோசேய ஆண்டவர் முட்செடியில, பற்றி எரிகிற முட்செடியில வச்சு பிடிச்சாரு. ஹல்லேலூயா. கிதியோன் என்ன செய்தாரு? கேப்சர் பண்ணாரு.
அவர் கேட்ட கேள்வி இங்க பாரு, ஆட்களை தாங்க அப்படி இப்படிலாம் கேட்காத, என்னுடைய சித்தத்துக்கு 100% நீ என்ன செய்வியா? கீழ்ப்படிவியா? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நான் சொல்ற காரியத்துக்கு ஆமென் சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் உனக்கு இருக்கா? இதான், இது இருந்தா போதும், நான் உன்னை அனுப்புறேன். இதுதான் தேவன் செய்வாராம். தேவன் அவருக்காக நாம நிக்கணும்னா நமக்கு 4 ஆட்களை கொடுக்க மாட்டார், அவர் நம்மளே ஆட்கொள்வார். ஆமென். ஹalleluya. திரும்பவும் சொல்றேன், தேவனுக்காக நாம நிற்கணும்னா 10 பேரை நமக்கு தந்து நில்லுங்கடா அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அதுக்கு பதிலா அவருக்காக நிற்கிற ஒரு மனுஷனை அவரே என்ன செய்கிறார்? ஆட்கொள்கிறார். ஹalleluya. ஹalleluya. அப்ப ஆண்டவர் நமக்கு ஆட்களை கொடுக்காம அபிஷேகத்தை மட்டும் கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? அந்த அபிஷேகம் தான் அநேக ஆட்களே நமக்கு தருது. எஸ். முதல்ல தந்தது ஆட்களையா அபிஷேகத்தையா? அபிஷேகத்தை. இப்ப என்ன எடுங்க, இந்த ஊருக்கு ஆண்டவர் முதல்ல அனுப்புறப்ப உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டானே அனுப்புனாரு? இல்லையே, வெறுமனே அபிஷேகத்தை கொடுத்து அனுப்பிச்சாரு. அபிஷேகத்தோட வந்து நின்னப்ப கர்த்தர் உங்களை கொடுத்தார். ஆட்டோமேட்டிக்கா ஆட்கள், அபிஷேகம் இருக்குன்னா கண்டிப்பா அந்த அபிஷேகம் அநேக ஆட்களை சம்பாதிக்கும், அநேக ஆட்களை தேவனுக்காக எழுப்பி விடுங்கிறதுல சந்தேகமே இல்லை. 10 பேரை வச்சுக்கிட்டு நம்ம யாரையும் எழுப்ப முடியாது, ஆனா அபிஷேகம் நமக்கு இருக்கிறப்ப அநேகரை நம்மளால எழுப்பி விட முடியும். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப எல்லாரும் நம்மளோட இல்லாம நாம ஒரு தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலையில நாம பயப்படாத ஒரு இருதயத்தோட அவருக்காக நிப்போம்னா தேவன் அதிசயங்களை நிகழ்த்துவார். ஹalleluya. ஹalleluya. டெவிலோட ஸ்ட்ராட்டஜி காலகாலமா வெகு சிம்பிள். தேவனுக்கு எதிராக நம்மளை எழுப்பணும்னு ட்ரை பண்ணுவான். நாம எழும்பாத பட்சத்துல அவன் நமக்கு விரோதமா எழும்பிடுவான். நோக்கம் என்ன? எப்படியாகிலும் இவனை தூண்டி இவன் ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமா அவன் என்ன செய்யணும்? எழுப்பிடணும். ஆனா அவன் என்ன மயக்கினாலும் ஒரு மனுஷன் என்ன செய்யல தேவனுக்கு விரோதமா? டே, நீ என்ன மயக்கினாலும் என்ன தந்திரம் பண்ணாலும் நான் என் தேவனுக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டேன்? எழும்ப மாட்டேன், உன்னை வணங்க மாட்டேன், உன்னை நமஸ்கரிக்க மாட்டேன், தெரிஞ்சதை பார்த்துக்கிட்டான்னு ஒரு மனுஷன் நிக்கிறப்ப அவன் என்ன செய்யறான்? அப்படியா, நீ அவருக்கு விரோதமா எழும்ப மாட்ட, அதனால இப்ப நான் உனக்கு விரோதமா என்ன செய்யறேன்? எழும்புறேன்னு சொல்லி ஆமான் மொர்தெக்காய்க்கு விரோதமா எழும்பினதை போல சத்ரு நமக்கு விரோதமா என்ன செஞ்சிருவான்? எழும்பி விடுவான். ஹalleluya. இந்த மாதிரி நிலைமையில தான் நாம் அவருக்காக தனியா நிக்க வேண்டியிருக்கு. ஹalleluya. ஆமென். எப்படி நிக்க வேண்டியிருக்கு? தனியா. இந்த மாதிரியான சூழ்நிலையில நமக்கு துணை நிற்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. வரவும் முடியாது. தேவனை விசுவாசிக்கிற ஒரு தனி மனுஷனோட சேர்ந்து நிக்க தைரியசாலியால கூட முடியாது. ஹalleluya. பேதுரு எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? ஜீசஸ் அரெஸ்ட் பண்ண வர்றது 2 பேரையா கூட்டிட்டு வந்தான். ஒரு சின்ன படையே வருது. அவ்வளோ பெரிய படையில இருக்கிற ஒருத்தனை பட்டுன்னு கத்தி எடுத்து காதை வெட்டுறதுக்கு என்ன வேணும்? ஒரு தைரியம் வேணும். ஹalleluya. அந்த தைரியசாலி கொஞ்ச நேரத்துல ஓடி போயிட்டாரு. ஹalleluya. கிதியோனுக்கு பின்னாடி கூட கிட்டத்தட்ட 22,000 பேர் வந்தானா? மொத்தம் 32,000, அதுல 22,000 ஓடிட்டான். 32,000 பேர் வந்தான். பயமும் திகிலும் உள்ளவன் ஓடிப்போன்னு சொன்னப்ப 22,000 பேர் மைனஸ் ஆயிருச்சு. எஸ். ஹalleluya. மிச்சம் எத்தனாயிரம் பேர் தான் இருக்கான்? 10,000 பேர். அப்ப இந்த 10,000 பேருக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு? என்னடா 32,000 பேர் இருக்கான்ற தைரியத்துல வந்தோம், இப்ப எத்தனை குறைஞ்சு போச்சு? 22,000. இப்ப 10,000 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இப்ப போய் தண்ணி 2 கொண்டு போய் விடு, நான் பரிச்சத்து காட்டுவேன்னு சொல்லி அங்க ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல மெஜாரிட்டி ஒரு பக்கம் நிறுத்தி மைனாரிட்டி இன்னொரு பக்கம் நிறுத்துறாரு. மெஜாரிட்டி 9,700, மைனாரிட்டி 300.
இப்போ ரிவர்ஸ் அடிக்கிறாரு. 9700 மைனஸ், வெறும் 300 பேர் மட்டும் பாஸ் அப்படிங்கிறாரு. 10,000 பேர் இருந்தப்பயும் அவனுக்கு பயம் இருந்திருக்கும். இப்போ 300 பேருங்கிறப்ப ஒவ்வொருத்தனுக்கு என்ன இருந்திருக்கும்? பயத்துக்கு மேல பயம். இப்பவும் கிதியோன் எப்படி நிறுத்துறாருன்னா, அதாவது கிதியோன் மாதிரி ஆளோட நிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, விசுவாசம் தான் வேணும். ஆமென். ஜீசஸோட சேர்ந்து நிக்கணும்னா சீசர்களுக்கு தைரியம் இல்லை, விசுவாசம் தான் வேணும். பேதுரு என்னோட நிக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்தியும் கப்படம் எடுத்துட்டு வெட்டுற தைரியம் இல்லை, என்னோட நிக்கணும்னா உனக்கு ஃபைட் வேணும். ஆமென். சோ 300 பேரு கிதியோனோட தைரியத்துல நிக்கல, அவங்களுக்கு அருளப்பட்ட விசுவாசம் அவங்கள தேவனுக்காக நிக்க வச்சிச்சு. ஹல்லேலூயா. யோனத்தானோட சேர்ந்து நிக்கணும்னா ஆயுததாரிக்கு தைரியம் வேணுமா, விசுவாசம் வேணுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது மாதிரி ஆளோட சேர்ந்து நிக்கிறதுக்கு தைரியம் வேணுமா, விசுவாசம் வேணுமா? விசுவாசம். எந்த நேரம் எங்க தனியா போவார்னு என்ன செய்யாது, தெரியாது. சோ விசுவாசம் தான் நம்மளை தனிச்சு நிக்க வைக்குது. தேவனுக்காக தன்னந்தனியாக ஒரு யுத்த களத்துல நிக்கணும்னா நமக்கு தேவைப்படுறது தைரியம் அல்ல, விசுவாசம். ஹல்லேலூயா. நம்மளோட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத நினைச்சு தைரியம் அடைகிறது ஒரு அனுபவம். என்னோட கர்த்தர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தினால தைரியமா இருக்கிறது இன்னொரு அனுபவம். ரெண்டு தைரியம். ஒரு தைரியம் நம்மளோட 4 மனுஷன் இருக்கிறாங்கிறதுனால வருது, இன்னொரு தைரியம் கர்த்தர் எங்கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தினால வருது. ஆமென். தைரியத்திலேயே எது தெய்வீகமான தைரியம்னா விசுவாசத்தினால, தேவனை விசுவாசிக்கிறதுனால வருகிற தைரியம் தான் அற்புதங்களை கொண்டு வருது. 10 மனுஷன் என் கூட இருக்கிறாங்கிற தைரியம் இல்ல, நான் விசுவாசிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார், நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. 1 நாளாகமோ 28வது அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க, சில தைரியங்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். இந்த தைரியம் எல்லாம் எதனால வருது, யாரால வருது அப்படின்னா 1 நாளாகமம் 28:20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உன்னை அழைச்சு உன்னை அபிஷேகிச்ச தேவன் உன்னோடு இருக்கிறாரு. உன்னோட ஜனங்கள் இருக்கிறாங்கன்றது நினைச்சு தைரியப்படாத, உன்னோட அவர் இருக்கிறாருங்கிறது உன்னோட தைரியத்துக்கு காரணமா இருக்கட்டும். ஆமென். நம்மளோட 4 பேர் இருக்கிறாங்க என்பது நம்முடைய தைரியத்துக்கு காரணமா இருக்க கூடாது. எனக்கு துணை செய்யும்படி என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் தான் உங்களுடைய என்னுடைய தைரியத்துக்கு ஆணி வேறாவே இருக்கணும். இந்த மாதிரியான தைரியம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க சாலமோனுக்கு அதான் சொல்றாரு, தைரியமா இருந்து இதை நடப்பி. எந்த தைரியத்திலப்பா இதை செய்ய சொல்றீங்க? தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். நீ இந்த காரியத்தை செய்து முடிக்க மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தைரியத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. தேவன் உன்னோட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தினால வர்ற தைரியத்தினால தாண்டா நீ தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆட்கள் உன்னோட இருக்கிறாங்க நினைச்சு நீ தைரியப்படாத சாலமோனே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்பது உன்னுடைய தைரியத்துக்கு காரணமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 4:13 நமக்கு பரிச்சயமான காரியம். அப்போஸ்தலர் 4:13, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இங்க பேதுருவுக்கும் யோவானுக்கும் உண்டான தைரியத்துக்கு காரணம் என்ன? 2 பேரும் தன்னந்தனியா நிக்கிறாங்க. ஆனா தன்னந்தனியா நின்னு ஒரு பெரிய அமைப்பையே ஃபேஸ் பண்றாங்க. ரீசன் என்ன? விசுவாசம். ஜீசஸ் கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு.
ஹalleluya. இன்னும் ஈரோக்களித்தான் புயல்ல பவுல் அப்போஸ்தலர் 27:22 அவர் ஒரு தைரியம் பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஆகிலும் திடமனதாய் அப்போஸ்தலர் 27:22 அப்போஸ்தலர் 27:22 ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. இங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த புயலின் மத்தியிலையும் எனக்கு துணை செய்ய என் தேவன் என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர் என்னோட இருக்கிறாரியா. 276 பேர் கப்பல் இருந்ததுனால பவுலுக்கு தைரியம் வரல. பவுல் இருந்ததுனால கப்பல் இருந்த 276 பேருக்கு தைரியம் வந்துச்சு. ஆமென். ஹalleluya. விசுவாசத்தினால ஒரு தைரியம் வர்றப்ப என்ன அற்புதம் நடக்குதுன்னா, 100 பேர் நம்மளோட இருக்கிறதுனால நமக்கு தைரியம் வராது. தேவனை விசுவாசிக்கிற நம்ம நிமித்தம் 100 பேருக்கும் தைரியம் வரும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 100 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை தைரியப்படுத்துறது வேற, ஒரு மனுஷன் நிமித்தம் 100 பேர் தைரியப்படுறது வேற. ஆமென். ஹalleluya. 100 பேர் இருக்கிறதுனால தைரியப்பட உலக மனுஷனால முடியும். ஆனா தேவ மனுஷன் ஒருத்த நிமித்தம் 100 பேர் தைரியப்படுத்தணும்னா அந்த மனுஷன் தேவனுக்காக நிக்கிறவன், அந்த மனுஷன் தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசம் பெருசு. ஆமென். ஹalleluya. 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 ஆண்டவரே, எனக்குள்ள இந்த நாள்ல காணப்பட வேண்டிய தைரியத்துக்கு காரணம் என்னோட ஆட்கள் இருப்பதல்ல, என்னை நீர் ஆட்கொண்டிருப்பது என்னுடைய தைரியத்துக்கு காரணம். ஹalleluya. புயல் நடுவே பவுல் அன்று வார்த்தையால் பலனடைந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையினால் கரை சேர்த்தார் அனைவரையும். எங்க முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். உம்மை நம்பியதால் விடுவித்தீர். வேதம் முழுசும் பாருங்க, கும்பலோட கும்பலா இருந்து எழும்பினவங்க இல்ல, ஒத்தையில நின்றுருக்கான். மகிமையான சாட்சி எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. ஒத்தையா நின்று தேவனுக்காக ஒத்தையில நின்று ஜெயிச்சவன். ஹalleluya. நம்ம லோக்கல் ஸ்லாங்ல சொல்லணும்னா ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த தனியா நின்னு ஜெயிக்கிறவன் தான் அநேகரை தட்டி எழுப்புறான். ஹalleluya. ஏன் உங்களை தனியா விட்டாரு அப்படின்னா, உங்களை கொண்டு அநேகரை தட்டி எழுப்பணுங்கிறதுக்காக. தட்டி எழுப்புறது மட்டும் இல்ல, உங்களை கொண்டு அநேகரை கட்டி எழுப்பணுங்கிறதும் தேவனுடைய திருவுள சித்தம். ஆமென். ஐயோ என்ன தனியா விட்டாரே, நான் தனியா இருக்கிறேனே, இந்த சிக்கல் எனக்கு துணை செய்ய சொந்த பந்தம் யாருமே இல்லையே, எந்த உறவும் கூட வரலையே, யாரும் எனக்கு கை கொடுக்கல, நான் தனியா இருக்கிறேங்கிறது மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ல, நீ எனக்காக தனியா நிக்கிற மனுஷன், நான் ஏன் எந்த ஆதரவும் இல்லாம உன்னை தனியா நிக்க வச்சேன் அப்படின்னா, உன்னை கொண்டு அநேகரை கட்டி எழுப்ப விரும்புறேன், உன்னை கொண்டு அநேகரை தட்டி எழுப்ப விரும்புறேன். ஆமென். ஹalleluya. அது எலியாவுக்கு உண்டான கர்மேல் அனுபவம், அது தானியேலுக்கு உண்டான சிங்க கெபின் அனுபவம், அது பவுலுக்கு உண்டான விசாரணை அனுபவம். ஹalleluya. சோ இன்னைக்கு இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றார், நீங்க தனியா இருக்கிறீங்கன்றது உங்களை ரொம்ப பயமுறுத்துது. ஹalleluya. யாரும் என் கூட இல்லையேங்கிறதுனால நீங்க அதைரியம் அடைஞ்சிருக்கிறீங்க. நான் உன் கூட இருக்கிறத நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார் ஆண்டவர். ஹalleluya. யாரும் உன்னோட இல்லைங்கிறது உண்மைதான், ஆனா உன் கூட நான் இருக்கிறேங்கிறத நீ என்ன செய்றியா, விசுவாசிக்கிறியா? 100% நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நாம சொல்றப்ப நம்மள ஆட்கொள்ளுகிற தைரியம் இருக்கு பாருங்க. ஒரு படையே நம்மளோட இருந்தா கூட நமக்கு வருகிற தைரியத்துக்கு, தேவன் நம்மளோட இருக்கிறப்ப வர்ற தைரியத்துக்கு ஈடே என்ன செய்யாது. ஹalleluya. அதான் தாவீது சொல்றார், என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10000 பேருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன். ஏன் பயப்படல அப்படின்னா, தனியா நிக்கிற என்னோட கர்த்தர் இருக்கிறாரியா. நீ படையா வந்தாலும் உன் கூட அவர் இல்ல. இப்ப கவனிங்க, தேவனுக்காக நாம நிக்கணும்னா, தனியா நிக்கணும்னா நமக்கு தேவைப்படுறது தைரியம் இல்ல, விசுவாசத்தினால வருகிற தைரியம். ஆட்களால வர்ற தைரியம் இல்ல,
தேவனை விசுவாசிக்கிறதுனால வர்ற தைரியம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்காக தனியா நிக்கிறவன் தன்னோட தைரியத்துல நிக்கல, தன்னோட பலத்துல நிக்கல, தன்னுடைய பராக்கிரமத்துல நிக்கல. தேவன் மேல அவன் வச்சிருக்கிற விசுவாசம் அவனை தேவனுக்காக நிக்க வச்சிருச்சு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் மேல நமக்கு விசுவாசம் இல்லைன்னா நாம தேவனுக்காக எப்படி நிக்க முடியாது? தனியாவே நிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த கால நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டான ஆபத்தின் மத்தியில மனுஷங்களுடைய ஆதரவு விலக்கி கொள்ளப்பட்டதுக்காக முதலாவது ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை விலக்கி கொண்ட அந்த எல்லாருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷர்களுடைய ஆதரவு விலக்கி கொள்ளப்பட்டது உண்மைதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆதரவு விலக்கப்பட்டதுனாலதான் தேவனுடைய பெரிய அற்புதத்தையே நம்ம வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சு. ஆமென். தானியேலுக்கு எந்த ஆதரவும் இல்லை, ஆனா அவன் பார்த்தது பெரிய அற்புதம். ஆண்டவர் இந்த காலையில கேட்கிறாரு, நீ ஆதரவை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அல்லது என்னுடைய அற்புதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ஹல்லேலூயா. நமக்கு ஆதரவை பார்க்கணுங்கிற ஆசை எல்லா மனுஷனுடைய மனசுல இருக்காது, மனுஷிகம். அதனாலதான் நமக்கு ஒரு சங்கடம் வந்த உடனே நம்ம முதல்ல யாரை நன்றியோட பார்க்கிறோம்? அந்த சிக்கல்ல வந்து நின்னா பாரு, என் பங்காளி அங்காளி எல்லாம் துடிச்சிருச்சுடா, என் வர்க்கமே குதிச்சு எழுந்துருச்சுடா. என்ன திருச்சு? கொந்தளிச்சிருச்சு. கொந்தளிச்சிருச்சு. என் இன பந்து எல்லாம் என்ன திருச்சு? கொந்தளிச்சிருச்சு. அப்படின்னு நமக்கு ஆதரவா வந்து நின்ன நம்ம நெருங்கமான உறவுகளை நாம பார்க்க விரும்புறோம். எத்தனை பேர் நமக்கு ஆதரவா வந்து என்ன செய்யறான்? இப்ப நிக்கிறான் அப்படிங்கறத பாக்குறது நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷம். அப்ப மனுஷனுடைய இயல்பு என்ன? நமக்கு ஆதரவா யாரா நிக்கிறாங்கிறத பார்க்கணும். ஒரு அரசியல்ல பாருங்க, ஒரு எந்த துறையா இருந்தாலும் சரி, ஒரு எதிர்ப்பின் மத்தியில நமக்கு யாரா ஆதரவா என்ன செய்வா? குரல் கொடுக்கிறான். இத்தனை பேர் நம்மளை பாய்க்கிறப்ப நமக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறது இதுல எத்தனை பேர்? இத்தனை பேர் நமக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாங்கிறது பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு எதை கொடுக்குது? ஒரு விதமான தைரியத்தை கொடுக்குது, தெம்ப கொடுக்குது. ஆனா அற்புதத்தை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எத்தனை பேர் நமக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாங்கிறது முக்கியம் இல்ல, ஆதரவு குரலே இல்லை, சீஸ் ஆயிருது. என்ன எல்லாருக்கும் என்ன வந்துருது? இப்ப இவனுக்கு ஆதரவா எழும்புனா நமக்கு என்ன வந்துரும்? சிக்கல் வந்துரும், ஆபத்து. நமக்கும் ஆபத்து வந்துரும், நமக்கும் சிரமம் வந்துரும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில யாரும் நமக்கு ஆதரவு கரத்தை நீட்ட முன்வர வரமாட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஆதரவையும் உன்னால இப்ப பார்க்க முடியல. நீ எப்படி இருக்கிற? தனியா இருக்கிற. இந்த மாதிரி உன்னை தனியா வச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, நீ என்னுடைய அற்புதத்தை பார்க்கணுங்கிறதுக்காக. ஆமென். ஹல்லேலூயா. எதை பார்க்கணுங்கிறதுக்காக? அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்பது. சிங்க கெபில் அப்படியே தானியேல் தனியா இருக்கிறார். எதுக்கு ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை? டே, எல்லாரும் எனக்காக நிக்கல. பிரச்சனை இல்லாத பட்சத்துல எல்லாரும் எனக்காக நிப்பான். ஆனா ஒரு நெருக்கம் வர்றப்ப எனக்காக எல்லாரும் நிக்க மாட்டாங்க. ஒண்ணு மாதிரி ஆள் தாண்டா நிப்பான். ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த ஆபத்து உனக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீ எனக்காக நின்னதுனாலதான் வந்துச்சு. எல்லாரையும் போல நீ ஜெபிக்காம பேசாம போயிருந்தேன்னா உனக்கு இந்த பிரச்சனை நினைச்சிருக்காது, வந்தே இருக்காது. ஆனா எல்லாரும் ஆண்டவருக்காக நிக்காத அந்த ஒரு நிலைமையில நான் மட்டும் ஆண்டவருக்காக நிப்பேன்னு நீ வைராக்கியமா நின்ன பாரு, அதனாலதான் உனக்கு சிங்க கபி. இப்ப நீ தனியா இருக்கிற, உன்னை கொல்றதுக்காக கொண்டு வந்தேன்னு நினைக்கிற. ஒரு தெய்வம் உயிரோடு இருக்கிறாருங்கிற செய்தியை சொல்றதுக்காக கொண்டு வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ, என்ன கொல்றதுக்காக தனியா கொண்டு வந்து வச்சிட்டீரே அப்படின்னு சொல்லக்கூடாது. உயிருள்ள தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற செய்தியை சொல்றதுக்காக தான் என்ன தனியா வச்சேன். ஆமென். சொல்லுங்க, கொல்றதுக்காக இல்ல, கொல்றதுக்காக இல்ல. உயிருள்ள தெய்வம் இருக்கிறார் என்கிற செய்தியை சொல்வதற்காக இந்த தனிமை. ஹல்லேலூயா. என் தெய்வம் செத்துட்டாருன்னு நினைக்கிற, என் தெய்வம் இல்லைன்னு நினைக்கிற.
என் தெய்வம் செயல்பட முடியாதவன்னு நினைக்கிற, இந்த சிங்கத்தின் வாயில இருந்தும் என்ன ரட்சிக்கிற தெய்வம் ஒருத்தர் உயிரோட இருக்கிறாருங்கிற செய்தியை சொல்லணும்னு சொன்னா நம்மள கொல்ற மாதிரி சூழ்நிலையில ஆண்டு கொண்டு வச்சிரு. ஆமென். என்ன கொல்லலாம் ஆண்டவரே, இத நான் வெல்ல எனக்கு என்ன செய்வீங்க? ஆமென். கிருபை செய்வீங்க. ஹalleluya. ஹalleluya. தனியா இருப்பது எதுக்குன்னா ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் தனியா வச்சாரு. ஆமென். என்ன செய்தி? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே என்று சொல்ல. சோ ஆதரவு இல்ல, எந்த மனுஷனுடைய ஆதரவும் இல்ல இல்ல, எந்த ஆதரவையும் பார்க்க என்னால முடியல. எந்த ஆதரவு கரமும் என்னை நோக்கி வரல, நீளல. இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, அற்புதத்தை பார்க்கிறதுக்கான எல்லா விதமான சூழலும் இப்பதான் கனிஞ்சு வந்திருக்கின்ற. அற்புதம் நமக்கு நிகழ போகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தேவனுக்காக நிற்கிற நம்மோட நிற்க யாரும் முன்வராத அந்த தனிமை இருக்கு பாருங்க. சும்மா இருக்கிற தனிமை நான் சொல்லல, தேவனுக்காக வைராக்கியமா தானியேலை போல, யோசேப்பை போல, யோபுவை போல, பவுலை போல, சீலாவை போல பயங்கரமான ஆபத்தின் மத்தியிலையும் என்ன வந்தாலும் பரவாயில்லையா, இந்த தெய்வத்தை மட்டும் விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி துணிச்சல ஒரு மனுஷன் தேவன் மேல உள்ள விசுவாசத்துல தைரியமா நிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு சீன் கிரியேட் ஆயிருச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம்? அசம்பாவிதம் இல்ல, அற்புதம் நடக்க போகுது. ஹalleluya. ஆண்டவர் சொல்ல, உன் வாழ்க்கையில நான் இடைவிட தேவையான அற்புதமான, அதாவது உன் வாழ்க்கையில நான் இடைவிடுவதற்கு ஏதுவான, என் வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில தான் உன்னை வச்சிருக்கிறேன். இது ஆபத்தான சூழ்நிலையா நீ பார்க்கிற, ஆனா நான் கிரியை செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலையா நான் பார்க்கிறேன். ஆமென். ஹalleluya. ஆனா நமக்கு எப்படி இருக்கா? ஐயோ இது பயங்கரமான, தானியேலை பார்க்கறப்ப எப்படி பார்க்கறாங்க எல்லா பேரும்? இது பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறாரு. ஹalleluya. ஆனா தானியேல் எப்படி பார்க்கிறார்? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், அவர் அற்புதம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலையா பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இந்த கால நேரத்துல நீ எனக்காக காண்பிச்ச வைராக்கியம் வீணா போகனா விடவே மாட்டேன். ஹalleluya. நீ எனக்காக வைராக்கியமா நின்னது நிமித்தம் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தீங்க இந்த நாள்ல சந்திச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தீமை நின்று உன்னை ரட்சிக்க வல்ல தேவனா நான் இருக்கிறேன். நீ எனக்காக வைராக்கியமா நின்னது நிமித்தம் அநேகர் உன்னை விட்டு விலகி இருக்கலாம், ஆனாலும் நீ பயப்படாத, உனக்கு நான் எப்படி நிக்கிறேன் ஆண்டவர். சில பாதையை தனியா தான் டிராவல் பண்ணணும். கல்வாரி பாதைங்கிறது ஒத்தையடி பாதை. அது ஹalleluya. அது என்ன பாதை? ஒத்தையடி பாதை. அது சும்மா பெரிய ஒரு 100 அடி ரோடு இல்ல, 4 வே இல்ல, 6 வே இல்ல. இது என்ன பாதை? ஒற்றையடி பாதை. சோ சில பாதையில நாம நடக்கணும் அப்படின்னா எப்படிதான் பயணிக்கணும்? தனியா. இப்ப தேவனுக்காக தனியா நிக்கணும்னா தேவன் மேல தனியான தாகம் இருந்தா தான் நிக்க முடியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ தேவன் மேல உள்ள தனியாத தாகத்துல ஒரு மனுஷன் தேவனுக்காக தனியா நிக்கிறப்பதான் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை அவன் லைஃப்ல அவன் என்ன செய்யறான்? பார்க்கறான். ஹalleluya. ஹalleluya. தேவனால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு தனி மனுஷன் பிசாசுனுடைய பார்வையில பயங்கரமான ஆள். தேவனால ஆட்கொள்ளப்பட்ட தனி மனுஷன். ஹalleluya. எந்த அளவு ஆட்கொள்ளப்படுறதுன்னா நமக்குள்ள நம்மளையே பார்க்க முடியாத அளவுக்கு முழுசா அவருக்குள்ள சங்கமமாயிருந்து மூழ்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ பெரிய காரியங்களை நாம செய்யணும்னா இது போல தேவனால முற்றுமுடியும் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை, கட்டாயம் வேணும். ஆமென். கட்டாயம் வேணும்.
ஆட்கள் யாரும் இல்லாம தேவனால் ஆட்கொள்ளப்பட்ட நிலைமையில இந்த நாட்களை நாம இருப்போம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கெத்செமனேல ஆண்டவர் ஆட்களை தேடினாரா அல்லது தேவனால் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவத்தை தேடினாரா? தேவனால் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவத்தை தேடினார். அவர் 100% யாரை சார்ந்து கொண்டார்? தன் பிதாவை சார்ந்து கொண்டார். இப்ப நல்ல கவனிங்க, ஆட்கள் நம்மளோடு இருக்கிறப்ப அற்புதம் நிகழ்றது இல்ல, தேவனால நீங்கள் நானும் முற்றுமுடியும் ஆட்கொள்ளப்படுகிற பொழுதுதான் அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்பொழுது நிகழுகிற அற்புதம் ஆமென் சொல்லுங்க. நம்மளாலே நம்ப முடியல. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த சூழ்நிலையில உங்களை சுற்றி இருப்பது உங்களுக்கு துணை செய்யக்கூடிய ஆட்களா அல்லது உங்களுக்கு துணை செய்யும்படி உங்களை ஆட்கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவ பிரசன்னமா? துணை செய்ய ஆட்கள் இருக்கிறாங்களா? துணை செய்யும்படி அவர் நம்மளை ஆட்கொண்டிருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு துணையா எந்த ஒரு சொந்த பந்தம் கூட என்ன செய்யலாம் ஆண்டவரே வரல, உறவுகள் கூட என்ன செஞ்சிட்டாங்க, என்னைய கைவிட்டாங்க, நான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாம நான் தனியா நிக்கிறேன். ஆனா பாருங்க ஆண்டவரே, நான் தனியா இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி எனக்கு என்ன செய்யல, தோணல. என்ன ஒவ்வொரு நொடியிலையும் உம்முடைய பிரசன்ன அளவுக்கு அதிகமா என்ன செய்யுது, ஆட்கொள்ளுது. யாரும் கூட இல்லை, ஆனா என் வீட்டுல நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய பிரசன்ன என்னை ஃபுல்லா என்ன பண்ணிருக்கு. அப்படியே இந்த நாள்ல நான் சமூகத்துல ததும்பி போய் ஃபுல்லா நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா கர்த்தர் சொல்றார், கவலைய விடுங்க. ஹல்லேலூயா. நீங்க தனியா இல்ல, இந்த ஆபத்துல நீங்க மாண்டு போவதில்லை. இந்த ஆபத்தின் நடுவில் இருந்து நீங்க மீண்டல கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் அடையாளம், எப்படி இவ்வளவு நிச்சயமா சொல்றீங்கன்னா, யாரும் என் கூட இல்ல, ஆனா அவர் என்ன இதுவரை இல்லாத அளவு இந்த இக்கட்டில் என்ன ஆட்கொண்டிருக்கிறாரு. இப்படி ஒரு பிரசன்னத்தை நான் இதுவரை என்ன செஞ்சதில்லை, அனுபவிச்சதில்லை. கொஞ்சம் கூட என் சிந்தனையில ஒரு சின்ன பயமோ ஒரு கலக்கமோ இல்லாத அளவுக்கு என் சிந்தையை முழுவதும் கிறிஸ்து இப்பொழுது ஆட்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் மனசு அப்படி இப்ப அவருக்குள்ள எப்படி இருக்கு, அடங்கி அமர்ந்து இருக்கு. இவ்வளவு புயலின் மத்தியில என் மனசுல ஒரு சின்ன சலனமோ ஒரு சின்ன பிசுரோ இல்லாத ஒரு தெளிவு காணப்படுது. இது எதனாலன்னா, 4 பேர் என் கூட துணையா இருக்கிறாங்கன்றதுனால வந்த தெளிவு இல்லை, அவர் என்ன ஆட்கொண்டு இருக்கிறதுனால வந்த தெளிவு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த எல்லாம் அவிஞ்சு போனாலும் நெருப்புல கடைசி அவியாம கிடக்கிற ஒரு பொறி தான் திரும்ப எல்லாத்தையும் பத்த வைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் எரிஞ்சு போனாலும் இன்னும் எரியாம இருக்கிற மீந்திருக்கிற ஒரே ஒரு கடைசி பொறி. சொல்லுங்க, கடைசி பொறி. கடைசி பொறி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பவுமே மனுஷனுக்கு இந்த இந்த கடைசி பொறி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு சுத்தமா எந்த இடத்துல எந்த சிறு பொறியும் மீதமில்லாம நெருப்ப அணைச்சாதான் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு பொரிய மீத வச்சுட்டு அணைச்சோம், அது எல்லாரையும் அவிச்சு போட்டுரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த அணைக்கிறவன் எதுல கவனமா இருப்பான்னா, ஒரு பொறி கூட மீதமாகாத விதத்துல தண்ணியை தொளிச்சு கிண்டி கிளறி தண்ணி அடிச்சு புசு புசுன்னு சத்தம் வந்து எல்லாம் அணைஞ்சு சாம்பலா போனா தான் என்ன செய்வோம், நம்ம விடுவோம். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் அந்த 7வது வசனத்துல தெக்கோவா அந்த இளவு கொண்டாடுகிற ஒரு ஸ்திரீ பாருங்க, யோபாப் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு தாவீதோட பேசினப்ப
அவ தன்னோட கேஸ அழகா டீல் பண்ணுவான். 7வது வசனம் பாருங்க. வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமா எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்காதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாய் இருக்கிற பொரியையும் அவித்து போட மனதாய் இருக்கிறார்கள் என்றார். So, இது ஒரு குடும்பத்தை மனசுல வச்சு அவ சொல்றா. என்ன என்ன எந்த மனசுல வச்சு? என் புருஷனுக்கு பேரும் என் புருஷனுக்கு நீதியும் பூமியின் மேல் வைக்காதபடிக்கு எனக்கு மீதியா இருக்கிற பொறியை அவித்து போட மனதா இருக்கிறார்கள். சோ அவ குடும்பத்தை மனசுல வச்சு இதை சொல்றா. இதே இதை நீங்க பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு நீங்க கொண்டு வந்து இந்த பொறியை நீங்க மிக்ஸ் பண்ணி பாருங்க. அவருக்கு நீதியும் அவருக்கு பேரும் இந்த பூமியில வைக்காதபடிக்கு அவருக்குள்ள மீதியா இருக்கிற எந்த ஒரு பொறியையும் விட்டு வைக்கிறதே விரும்புறது இல்ல. எஸ், ஹல்லேலூயா. அணைஞ்சு போய் எல்லாரும் இரு, ஆனா தேவனுக்காக பற்றி எரிகிற நெருப்போட எவனும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் அணைஞ்ச பிறகு இன்னும் ஒரு பொறி மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுதான் மீதியா இருக்கிற பொறி. ஆமென், ஆமென். எல்லாரும் அவர் விட்டு என்ன செஞ்சாச்சு? எல்லாரும் அவர் விட்டு விலகியாச்சு. ஆனாலும் ஒருத்தர் மட்டும் இன்னும் ஃபயரா இருக்கிறான். தானியேல் மட்டும் தேசத்துல இன்னும் அவருக்காக மீந்து இருக்கிற பொறி. ஹல்லேலூயா. 40 நாள் கோலியாத் வந்து நின்று இஸ்ரேல் ஜனங்களை பயங்கரமா அச்சுறுத்துறான். எல்லாம் அவிஞ்சு போய் கிடக்கு, அணைஞ்சு போய் கிடக்கு. ஆனா இஸ்ரேல் தேசத்துல இன்னும் ஒரு பொறி மீதியா இருந்துச்சு. எஸ், ஹல்லேலூயா. ஒரு பொறி. எல்லாரும் ஜெபம் பண்றதை நிறுத்திட்டான். ஆனா பாபிலோன் தேசத்துல தேவனுக்காக இன்னும் ஒரு பொறி மீதியா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த பொறியை கொண்டு எங்க வச்சுட்டான்? சிங்க கபையில வச்சுட்டான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எனக்காக எல்லாரும் என்னை விட்டு விலகின சூழ்நிலையிலையும் எனக்காக இன்னும் இன்னும் அனலோடு இருக்கிற ஒன்ன சத்துரு கடைசி பொறியா பார்க்கிறான். இந்த பொறியையும் நாம அவிச்சு போட்டோம்னா எனக்கு நீதியும் பேரும் உண்டாகிறத அழிச்சிடலான்னு சொல்லி அவன் மீதமா இருக்கிற ஒன்னைய விட்டு வைக்காம ஒன்னை குறி வைக்கிறான். அதனாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை. நீ பொறிங்கிறதுனாலதான் நீ எனக்காக மீந்து இருக்கிற, எனக்கு பேரும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி எனக்காக வைராக்கியம் இருக்கிற என்னுடைய கடைசி பொறி நீங்கிறதுனாலதான் உன்னை எப்படியாக அவிச்சு போட இத்தனை பேர் கங்கணம் கட்டி எடுத்துறான். ஆனாலும் ஒரு சிறு பொறி நீ, இதன் மத்தியிலையும் நீ எனக்காக வைராக்கியமா நிக்கிறதுனால இந்த பொறியை அவிச்சு போட நான் விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை விட்டு போன பிறகு அவருக்காக நிக்கிறான் பாருங்க ஒருத்தன். அவன் அவிஞ்சு போக தேவன் விடவே மாட்டான். அவனை அணைக்க முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், கடைசி பொறி இன்னும் அவிந்து போகாத வரையிலும் நெருப்புக்கு உயிர் இருக்கு. ஹல்லேலூயா. நெருப்புக்கு இன்னும் எப்பறா உயிர் இருக்குன்னு சொல்ற? கடைசி பொறி இன்னும் என்ன செய்யல? அவிஞ்சு போகல, அணையல. அது இன்னும் 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 உயிரோட தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காக நிக்கிறதுக்கு மனசு இல்லாம அனைவரும் ஒரு மனுஷனை விட்டு பின்வாங்குறப்ப அந்த சூழ்நிலையிலே நான் உமக்காக நிப்பேன்னு ஒரு மனுஷன் வைராக்கியமா எழும்புவான்னா தேவனுடைய பார்வையில அவருக்காக மீதம் இருக்கிற ஒரு பொறி அது. அந்த பொறியை பாதுகாக்கும்படி அவரே துணையாக வருவார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாம் அவிஞ்சு போச்சு. ஆனா பவுல் கடைசி பொறி, அந்த பொறி அவிந்து போக தேவன் விடல. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya. எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க ஆண்டவரே, எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க ஆண்டவரே. ஆனா நான் இன்னும் உங்களை ஃபாலோ பண்றத நிறுத்தல ஆண்டவரே. உங்க மேல இருக்கிற ஆர்வம் எனக்கு இன்னும் குறையல ஆண்டவரே. இவ்வளவு நடந்த பிறகும் உங்க மேல எனக்கு ஒரு கோபம் கூட வரல ஆண்டவரே. இவ்வளவு சிரமத்தின் மத்தியில நான் இன்னும் உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் இன்னும் என் வாயில உங்களை துதிக்கிற துதி என்னை விட்டு நீங்களா ஆண்டவரே இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா உங்களை அவர் எப்படி பாக்குறாரு? மீதமா இருக்கிற ஒரு பொறியா பாக்குறாரு. உங்களுக்குள்ள நீங்க அவருக்காக இந்த பூமியில மீதமா இருக்கிற, உங்க குடும்பத்துல மீதமா இருக்கிற, இந்த சமுதாயத்துல மீதமா இருக்கிற, ஒரு சபையில மீதமா இருக்கிற அவருடைய கடைசி பொறி அணையாது, அணைக்க முடியாது உங்க நேசம் விட்டு உலகம் பிரிக்காது. அவன் ஏன் உங்களை குறி வச்சான்னா நீங்க கடைசி பொறிங்கிறதுனாலதான் உங்களை குறி வச்சான். எல்லாரையும் சத்துரு குறி வைக்கிறதே இல்லை. தேசத்துல எல்லாரு மேலையும் சத்துரு கண் போடல. தானியேல் தான் அவனுக்கு குறி. ஏன் தானியேல் தான் அவனுக்கு குறின்னா அவன் தான் தேவனுக்கு கடைசி பொறி. ஆமென். எல்லாரு மேலையும் சத்துரு கண் போடல. ஏன் யோபு மேல மட்டும் கண் போட்டான் அப்படின்னா யோபுவை ஏன் குறி வச்சான்னா யோபுதான் தேவனுடைய கடைசி பொறி. ஹalleluya. எல்லாரையும் விட்டுட்டு உங்க மேல மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய தாக்குதல்? உங்களை மட்டும் ஏன் சூழ்ந்து கொண்டு இவ்வளவு கொலைவெறி தாக்குதல் நடத்துறான்? கர்த்தர் சொல்றார், நீ எனக்காக மீந்து இருக்கிற, உன் குடும்பத்துல மீந்து இருக்கிற கடைசி பொறிங்கிறதுனாலதான் ஒன்னு அவன் தனிப்பட்ட விதத்துல குறி வச்சு தாக்குறான். தைரியமான இல்ல. எஸ். ஹalleluya. வீட்டுல எல்லாரும் எதிராக எழுமிட்டாங்க ஆண்டவரே. ஆனா நான் ஒருத்த மட்டும் இன்னும் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒருத்த மட்டும் இன்னும் உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்னமோ பெரிய கொலை கூட்டம் செஞ்ச மாதிரி எல்லாரும் எனக்கு விரோதமா எழும்பி நின்னு உள்ள வராதன்னு துரத்துறான், என்ன அடிக்கிறான், பைபிளை வாசிக்காதன்னு சொல்றான், அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லி என்ன கேவலப்படுத்துறான், காரி துப்புறான். ஏன் இவ்வளவு கோபம் என் மேல? ஏன் என் மேல இவ்வளவு ஆக்ரோஷம்? நான் என்ன தப்பா செஞ்சேன்? நீ பொறி, நீ நெருப்பு. 10-11 நீளம் அவிஞ்சு அணைஞ்சு போக வேண்டியதானே? ஏன் அவரை இன்னும் துதிக்கிற? அதனால நீ உசுரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லி கடைசி பொறியை அவிச்சு போட அவன் அந்த பொறி மேல குறி வைக்கிறான். ஆண்டவர் காலையில சொல்றாரு, உங்களை மட்டும் குறி வச்சான்னா நீங்க அவருக்காக மீந்திருக்கிற ஒரு கடைசி பொறி. அவருடைய நோக்கம் என்ன? இந்த கடைசி பொறியையும் அவிச்சு போட்டான்னா எந்த பேரும் எந்த நீதி இல்லாம என்ன பண்ணி போட்டலாம்? அழிச்சு போட்டலாம், கேவலப்படுத்தி போடலாம். ஹalleluya. ஹalleluya. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் எடுத்துக்கங்க. தேசத்துல கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. அவருடைய வசனம் எப்படி இருந்துச்சு? அபூர்வமா இருந்தது. ஆனா இதன் மத்தியில அவருடைய சந்நிதியில ஒரு பொறி அவிஞ்சு போகாம இருந்துச்சு. தேசத்துல கர்த்தரே பாதுகாத்த ஒரு கடைசி பொறி. அது கடைசி பொறிக்கு மனுஷர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதுக்கு கர்த்தர் தான் பாதுகாப்பு. ஆமென். ஹalleluya. கடைசி பொறிக்கு மனுஷன் ஆதரவு கொடுத்து துணை நிற்க முடியாது. கடைசி பொறிக்கு துணையே கர்த்தர் தான். ரூத் ஒரு கடைசி பொறி, சாமுவேல் ஒரு கடைசி பொறி, மொர்தெகாய் ஒரு கடைசி பொறி, தானியேல் ஒரு கடைசி பொறி. அதனாலதான் இவங்க எல்லாரையும் சத்துரு என்ன வச்சான்? குறி வச்சான். சோ என்ன குறி வச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya.
உங்க வீட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் விசுவாசம் இருந்து நாட்கள் போக போக இனிமே இதெல்லாம் நடக்கவா போகுது, இனிமே நடக்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு வர வர உங்க நம்பிக்கையை இழந்து கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆவி அவிஞ்சு 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 ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து நல்லது நடக்கும்னு விசுவாசிச்சோம். ஆனா நேரம் வர 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 நாட்கள் போக 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 வருஷங்கள் போக போக ஆரம்பத்தில் அந்த விஷயத்துல எல்லாருக்கும் இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. ஆனா இன்னும் உங்க ஒருத்தருக்கு மட்டும் நல்ல கவனிங்க, இன்னும் உங்க ஒருத்தருக்கு மட்டும் எனக்கு இன்னும் நம்பிக்கை அற்று போகலாண்டவரே, நீங்க என்ன கொன்று போட்டாலும் நான் இன்னும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். கடைசி பொறி. இவ்வளவு நடந்து இனிமே எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னுமாடா நீ அவரை நம்பிட்டு இருக்கிற, இன்னுமா உனக்கு ஏதாவது நடக்கும்னு நீ அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு 4 பேர் உங்களை பரியாசம் பண்ணி ஏளனை பண்ணி உங்களை 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 அற்பமா பார்க்கிற இந்த சூழ்நிலையிலையும் நீங்க அவரை பார்க்கிறத இன்னும் நிறுத்தல அப்படின்னா நீங்க தான் உங்க குடும்பத்துல மீந்து இருக்கிற அவருடைய கடைசி பொறி. நீங்க அணைஞ்சு போக இந்த தேவன் விடவே மாட்டார். நீங்க அணைந்து போகாதபடி உங்களை மறுபடியும் மறுபடியும் வந்து அவரே ஆட்கொள்வார். ஹல்லேலூயா. கடைசி பொறியை தான் தேவன் அபரிமிதம் ஆட்கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இவ்வளவு தூரம் எனக்கு ஆண்டவருக்கு விரோதமா எல்லா பேரும் எழும்பியும் இந்த சமுதாயமே ஆண்டவருக்கு விரோதமா எழும்பினாலும் நான் உங்க சார்பா நிற்பேன்னா இந்த சமுதாயத்தில் நாம தான் அவருக்கு கடைசி பொறி. நம்ம வீட்டில் எல்லாருமே அவருக்கு எதிராக எழும்பியும் நாம இன்னும் அவருக்காக யோபு போல நிற்போம்னா நாம தான் கடைசி பொறி. தேசத்துல எல்லாருமே அவர் விட்டு விலகி நாம இன்னும் அவர் விட்டு விலகாம இருப்போம்னா நாம தான் அவருக்கான கடைசி பொறி. பொறி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த இந்த கடைசி பொறிய இந்த தேவன் ஏன் பாதுகாக்கிறார்னா இதுதான் அநேகர் அவருக்குள்ள கட்டி எழுப்பவும் தட்டி எழுப்பவும் போகிற அவருடைய முதல் பொறி. பிரச்சனைக்கு முன்னாடி நான் தான் கடைசி பொறி. ஜெயிச்சு வெளியில வந்த பின்னாடி நெருப்பா வர்றேன் பாருங்க, அதுதான் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள தானியேலை போல கட்டி எழுப்புகிற முதல், தட்டி எழுப்புகிற முதல் பொறி. பொறி, எழுப்புதலின் பொறி, ஒரு ஸ்பார்க். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு ஸ்பார்க், ஒரே ஒரு பொறி. எங்க இருந்தா இவ்வளவு பெரிய நெருப்பு பத்துச்சுன்னா ஒரே ஒரு பொறி, ஒரே ஒரு பொறி. இன்னும் அவியாது இருந்த ஒரே ஒரு பொறி, இன்னும் அவியாது இருக்கிற ஒரே ஒரு பொறிக்கு ஆண்டவர் தான் துணை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய கொரோனா, இவ்வளவு பெரிய சிக்கல், இவ்வளவு பெரிய ஆபத்து, இதன் மத்தியில தெய்வம் சபையைத்தான் கடைசி பொறியா வச்சிருக்கிறார். ஆமென். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, சபைங்கிற கடைசி பொறி இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கிற பேரையும் அவருக்கு இருக்கிற நீதியையும் அவருக்கு இருக்கிற கீர்த்தியும் புகழ்ச்சியும் யாரால அவிச்சு போட அழிச்சு போட முடியாது. சர்ச் தான் அவருடைய கடைசி பொறி. தேசத்தை அவருக்குள்ள பற்றி எரிய செய்ய போகிற முதல் பொறி எதுதான்? சர்ச் தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இன்னும் எனக்கு நம்பிக்கை இழக்கல, இன்னும் நான் சோர்ந்து போகல. பாருங்க, காலை 40, அப்பொழுது நான் 40 வயசு, இப்ப 80 வயசு, 85 வயசு. அப்ப இருந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்கு. அந்த விஷன் பாருங்க, அந்த பொறி இன்னும் அணையாம இருந்துச்சு. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆகியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் இன்னும் உங்களுக்குள்ள அவிஞ்சு போகாம அணைஞ்சு போகாம இருக்குன்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் சொல்றார்,
பல வருஷம் ஆச்சு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம். பல ஆண்டுகள் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் ஆச்சு. இன்னும் ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த நெருப்பு, அந்த அக்னி, அந்த அனல் இன்னும் உங்களுக்குள்ள அவிஞ்சு போகல. உங்களோட இருக்கிற அநேகருக்குள்ள அது அவிஞ்சிருச்சு. உங்களோட இருந்த அநேகர் அதை விசுவாசியாம பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா இன்னும் நீங்க அதை பற்றி கொண்டு நிக்கிறீங்க. இன்னும் அது நடக்குங்கிற ஒரு ஃபெய்த்தோட நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், அந்த தரிசனத்துக்கான கடைசி பொறி நீங்க தான். அதை அவிச்சு போகனா விடவே மாட்டேன்னு கத்த பர்சனலா இந்த மாசத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நெருப்பா எழும்புவீங்க, சபை உங்களோட சேர்ந்து கொண்டாட வரும். ஆமென் சொல்லுங்களேன். சமுதாயம் உங்களோட சேர்ந்து கொண்டு செலிப்ரேட் பண்ண வரும். ஜெயிச்சது நீங்க, கொண்டாடுறது சபை. ஜெயிச்சது நீங்க, கொண்டாடுறது தேசம். ஜெயிச்சது நீங்க, கொண்டாடுறது உங்க குடும்பம். இந்த மாதிரியான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்துல செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெயிச்சது நானு, ஜெயிச்சது நானு. கொண்டாட போறது தேசம், கொண்டாட போவது தேசம். ஜெயிச்சது தாவீது, ஜெயிச்சது தாவீது. கொண்டாடினது தேசம், கொண்டாடினது தேசம். ஜெயிச்சது யோசேப்பு, ஜெயிச்சது யோசேப்பு. கொண்டாடினது சகல தேசமும், கொண்டாடினது சகல தேசமும். கடைசி பொறி ஜெயிக்கிறப்ப அந்த தேசத்தின் கொண்டாட்டமாய் மாறும். ஆமென். அதனாலதான் கடைசி பொறிய சத்துரு குறி வைக்கிறான். கடைசி பொறிய சத்துரு ஏன் குறி வைக்கிறான்னா, அவன் ஜெயிச்சான்னா அது தேசத்தின் கொண்டாட்டமாய், தேசத்தின் பாடலாய் மாறும். ஹல்லேலூயா. எவ்வளவு வேல்யூ தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அவ்வளவு பவர்ஃபுல். எல்லாரும் பின்வாங்கினாலும் நான் இன்னும் அவரை விட்டு பின்வாங்கலைன்னா தேவனுடைய பார்வையில நான் தான் கடைசி பொறி. இந்த பொறிய எந்த அந்தகார சக்தியை அணைச்சு போட, அவிச்சு போட மாட்டான். அவரே ஆட்கொண்டு சூழ்ந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஒருத்தனை ஜெயிக்க வச்சு ஒட்டுமொத்த தேசம் என்ன ருசிக்க வைப்பண்டா. நான் ஒருத்தன் ஜெயிக்கிறப்ப எத்தனை பேர் தேவனுடைய வல்லமையை ருசிப்பார் என்பதை ஜெயிக்கிறப்ப தான் அறிய முடியும். ஆண்டவரே, இந்த இவ்வளவு தடைகளுக்கு பிறகு நாங்க புதுசா நாங்க ஸ்டார்ட் பண்ற இந்த நேரத்திலையும் இந்த 5.5 மாசத்துல எங்க பொறி அவிச்சு போல. நாங்க அணைஞ்சே போகல. டெய்லி எங்க பலிபீடத்து நெருப்ப நீங்க எரிய விட்டீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு மீதமான பொறியை எங்களை வச்சிங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நடந்த பிறகு உங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாம இன்னும் ஆழமா உங்களுக்குள்ள வேறொன்ற வச்சிங்களே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஏன் இந்த பொறியை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொன்னால், தேசம் ஒரு பெரிய காரியத்தை பார்க்க போகுது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில ஏன் உங்க விசுவாசம் மட்டும் இன்னும் அவிஞ்சு போலன்னா, உங்க குடும்பம் ஒரு பெரிய காரியத்தை பார்க்க போகுது. எத்தனை பேருக்கு ஒரு தெம்பு வருது? ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த நாள்ல எங்களுக்கு கொடுக்கிற இந்த அற்புதமான இந்த ரீஸ்டார்ட்டுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நீ பிகினிங்காக, அதாவது துவக்கத்துக்குள்ள ஒரு துவக்கம், வருஷத்துக்குள்ள ஒரு புதிய துவக்கம். வருஷங்களின் நடுவில் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், தேங்க்யூ ஜீசஸ். உங்க காரியம் மகிமையா இருக்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ். எனக்குள் எரிகிறது, அது ஒரு நாளும் அணையாதையா, அதை யாரும் அணைக்க முடியாதையா. அணையாது, அணைக்க முடியாது. உங்க நேசம் விட்டு உலகம் பிரிக்காது. அணையாது, அணைக்க முடியாது. உங்க நேசம் விட்டு உலகம் பிரிக்காது. துணையாளரே, துணையாளரே, நீங்க தான் துணை. துணையாளரே, துணையாளரே, என் இடையில் மணவாளரே, எங்கள் இடையில் மணவாளரே. உணவாக வந்தீரையா ராஜா, உணவாக வந்தீரையா. எங்க உயிரோடு கலந்தீரையா.
எங்க உயிரோடு கலந்தீரையா. இதனால ஆண்டவர் நம்மிடத்துல பேசின இந்த அனுபவம் நமக்கு இருக்குன்னா, எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆண்டவரே, நீங்க என்னிடத்துல பேசின காரியம் இன்னும் என் மனசுல அப்படி பசுமையா இருக்கு. இத்தனை வருஷங்கள் கடந்தாலும் என்னமோ இன்னைக்கு தான் என்னிடத்துல நீங்க பேசின மாதிரி என் விசுவாசம் இன்னும் அப்படியே இருக்கு ஆண்டவரே. என் கூட ஸ்டார்ட் பண்ண அநேகர் பின் வாங்கிட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ என்ன வந்தாலும் பரவாயில்ல, செத்தா கூட உங்க மேல உள்ள அந்த விசுவாச மிகுதியிலேயே நான் அப்படியே கண்ணை மூடணும்னு தான் நான் விரும்புகிறேன். யோசேப் மூண்டதை போல கர்த்தர் வாக்கு பண்ணுனா எதையும் அவர் பார்க்கல. ஆனாலும் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவை விசுவாசத்தோடு முடிச்சார். கர்த்தர் நிச்சயமா உங்களை சந்திப்பார். வாக்குத்தத்த தேசத்துக்கு அவரையே உங்களை கொண்டு போவாருங்கிற அந்த விசுவாசத்தை கொடுத்துட்டு மறிச்சாரே. எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய மனசுலையும் உங்க மேல உள்ள நம்பிக்கை அவிஞ்சு போனாலும் அணைஞ்சு போனாலும் நான் இன்னும் உங்களை நம்ப, நான் இன்னும் உங்களை உறுதியை பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாசத்தை எனக்குள்ள நீங்க அருளி செய்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த ஆதரவும் இல்லைப்பா, ஆனா ரூத்தை நீங்க தானே ஆட்கொண்டிருந்தீங்க. தானியேலுக்கு எந்த ஆதரவும் இல்லை, அரசனே ஆதரவா இருந்தாலும் நிக்க முடியாத ஒரு சூழல். ஆனாலும் கெபில் அவனை ஆட்கொண்டிருந்தது நீங்க தானே ஆண்டவரே. எல்லாரும் எதிராக எழும்பினாலும், எல்லாரும் உங்களை விட்டு பின்வாங்கினாலும், உமக்காக நான் தனியா நிப்பேன்ற அந்த வைராக்கியம் நமக்கு இருக்குன்னா ஆண்டவர் நம்மளை ஒரு கடைசி பொறியாக பார்க்கிறார். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா இருந்த நோவாவை அவர் ஒரு கடைசி பொறியாக பார்த்து அந்த பொறியை பாதுகாத்தார். நீங்க அவருக்காக வைராக்கியமா நிக்கிற கடைசி பொறிங்கிறதுனால தான் உங்களை சத்துரு குறி வைக்கிறான். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தத்துல நீங்க தனியா நிக்க வேண்டியது வந்தாலும் ஆண்டவர் நமக்கு திடனையும் தைரியத்தை அருளி செய்வாராக. நாம அவிஞ்சு போக அணைஞ்சு போக ஆண்டவர் விட மாட்டார். தீர்க்க தரிசனமா சொல்லி அனுப்புறாரு, நீ எனக்குள்ள ஜெயிப்ப, ஆனா உன் ஒட்டுமொத்த குடும்பமும் அதை கொண்டாடும். அப்படி ஒரு அற்புதத்தை, அப்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உமக்காக தனியா நின்று வைராக்கியமா ஓடுற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் நீங்க கட்டளிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த மாதத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம். என் ஆண்டவர் செய்வீராக. எல்லா துதிக்கான மகிமை யாவற்றையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.